சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் காலையில் 24,061 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,120 வரைக்கும் போச்சு. லோ 23,924. நிஃப்டி 50 இன்னைக்கு 109 புள்ளிகள் சரிஞ்சு 23,981 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் மொத்தமாக ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,467, அதில் அட்வான்ஸ் 1,312, டிக்ளைன்ஸ் 2,048, அன்சேஞ்சு 107, அப்பர் சர்க்கியூட் 95, லோயர் சர்க்கியூட் 130, 52 வீக் ஹை 111, லோ 61. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல ஒரு பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. செக்டாரை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஐடி 1.07% சரிஞ்சு முடிவடைஞ்சது. நிஃப்டி மீடியா 1.32%, நிஃப்டி ஆட்டோ 2% இந்த மாதிரி முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 372 புள்ளிகள் சரிஞ்சு 77,728 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 1.87% அதிகமாகி 6,700 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கோல்டு பார்க்குறப்ப 0.94% சரிஞ்சு 1,42,800 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.93% சரிஞ்சு 2,21,397 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ரஜித் தாமஸ் சார்கிட்டையும் கேட்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் செபி. வாரத்துடைய முதல் நாள் ஏற்றதுலாம் வந்தது. ஒரு 11:30 மேல ஒரு இறக்கம். என்ன சார் காரணம்? ஒரு சிக்னிபிகண்டான ஒரு அப்பர் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் சொல்ல முடியாது. ஒரு 50 புள்ளிகளுக்கு மேல பாசிட்டிவா இருந்தது. மதியத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் இறக்கத்துல, 100 புள்ளிகளுக்கு மேல இறக்கத்துல வந்தது. இந்த 150 புள்ளிகள்ங்கிறது நிப்டியில இப்பெல்லாம் அன்றாட ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்வு. அதனால இதை ரொம்ப ரீட் பண்ண வேண்டாம். பட் அப்கோர்ஸ் ட்ரெண்ட் நெகட்டிவா இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. காஷியஸா இருக்காங்க. நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், மார்க்கெட் காஷியஸா இருக்கு. அப்படிங்கறத நீங்க இந்த பிராடர் இண்டெக்ஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா தெரியும். செக்டோரல் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மா, ஹெல்த் கேர், மெட்டல் தவிர எல்லாமே இறங்கி தான் இருக்கு. ஸோ நிப்டி 50, 100, 200, 500. ஸோ ஐ திங்க் மார்க்கெட் இஸ் டேக்கிங் அ காஷியஸ் வியூ. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சென்ற வார கடைசியில நம்ம சந்தை முடிவடைந்த ஒரு கட்டத்துல திடீர்னு போர் நிறுத்தம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திரும்ப மூடிட்டு சரி பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால மக்கள் கொஞ்சம் காஷியஸா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிப்டி 2 ஆண்டுகளா பிளாட்டா இருக்கும் அல்லது நெகட்டிவா இருக்குமா சார்? 2 ஆண்டுகள் அப்படித்தான் இருந்திருக்கு இது வரைக்கும். இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குமான்னு சொல்ல தெரியல. பட் மேபி ஒரு 5-6 மாதங்களாவது இந்த மாதிரியான ஒரு போக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். அன்லஸ் அதர்வைஸ் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்தாலுடைய உடனடியாக ஒரு பெரிய ஏற்றம்ங்கிறது இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. வீழ்ச்சியும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு, ரொம்ப நெகட்டிவ் நியூஸ் இருந்தால். ஸோ அதனால சைட்வேஸ்ல பட் 2 வருஷம் தொடர்ந்து நிப்டி நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன சார் 2 வருஷம் ஒரு ரிட்டர்ன் இல்ல, அல்லது இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்னா இருக்கேன். இதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டியவர்கள் பெரிய முதலீட்டாளர்கள். சிறு முதலீட்டாளர்களிடம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெரும்பாலும் பணம் இருக்குதில்ல. அவர்களோட மாத சம்பளத்துக்கோ அல்லது ஒரு சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து போடணும். அப்ப அவர்களுக்கு சந்தை லோவா நீண்ட காலத்திற்கு இருக்குங்கிறது நமக்கு நல்லது. சேமிப்பதற்கு, நம்ம முதலீடு செய்வதற்கான ஒரு காலகட்டத்தை அது கொடுத்திருக்கு. இதை யோசிச்சு பாருங்க. ஒரு 2 மாசமா 3 மாசம் மட்டும் லோல இருந்துட்டு இப்ப ஏறி இருந்துச்சுன்னா நமக்கு முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளே இருக்காது. அந்த 2 மாச சேமிப்பு மட்டும் தான் முதலீடு செய்திருப்போம். இப்ப மாதம் முதலீடு செய்வதற்கு இது ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி வித்தியாசமான பார்வை. நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்வார்கள்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆண்டுகள், இன்னொரு 6 மாதமோ இதெல்லாம் முதலீட்டிற்கான ஒரு வாய்ப்பாகத்தான், குறிப்பாக சிறு முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பாகத்தான் பாக்குறேன். கச்சா எண்ணெய் விலை, இந்தியா இறக்குமதி செய்யற கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இது என்னென்ன மாதிரி நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுக்கும் சார் வரப்போற நாட்கள்ல? இல்ல, நிச்சயமா நமக்கு இந்தியன் குரூடே ப்ரீவார் லெவலுக்கு வந்திருக்குங்கிற செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க. இந்தியன் குரூட் பாஸ்கெட்டினுடைய விலை பாத்தீங்கன்னா போருக்கு முன்பு என்ன இருந்ததோ அந்த விலைக்கு இப்ப அது வந்துருச்சு. சோ இன்னைக்கு நம்ம $68.86 26ஆம் தேதி அன்று நிலைமை, அதாவது வெள்ளி அன்று நிலைமை $69 கீழே வந்துருச்சு. ஓகே, இந்த மாதத்தினுடைய சராசரி விலையே $84 இந்தியன் குரூட் பாஸ்கெட்டுக்கு. சோ இது ஏப்ரல் மாதம் இருந்த 114.5 சராசரியோடு ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு ஒரு நமக்கு அந்நிய செலாவணி செலவு மிச்சம், கையிருப்பு பாதிக்கப்படாது. இன்ஃபேக்ட் நீங்க வெள்ளி அன்று பார்த்திருப்பீங்க, மத்திய ரிசர்வ் வங்கி நம்முடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிட்டு இருந்தாங்க. ரிசர்வ்ஸ் கிட்டத்தட்ட $963 மில்லியன்
மில்லியன் அதிகரித்திருக்கிறது இந்த வாரம். அதாவது 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி முடிவடைந்த அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட $963 மில்லியன் அதிகரித்து $672.58 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சர்வதேச அளவுல டாப் 5 நாடுகளுக்குள் நம்ம வந்து இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறதுல நம்ம இருந்துகிட்டு வரோம் தொடர்ந்து. சோ அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயம். அதனாலதான் நீங்க டாலர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஏற்றம் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு முன்பேற வணிகத்துல தேசிய பங்கு சந்தை பாத்தீங்கன்னா ஒரு 10 பைசாவுக்குள்ள ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கு, அவ்வளவுதான். சோ இதெல்லாமே வந்து நமக்கு டாலர் கட்டுக்குள் இருப்பது, கச்சானுடைய விலை கட்டுக்குள் இருப்பதன் காரணமாக டாலருக்கான தேவை குறைவது, நம்முடைய விலைவாசி கொஞ்சம் கட்டுக்குள்ள வர வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் நான் பாக்குறேன். வெதர் தாங்க முடியல. சென்னையில எல்லாமே ரொம்ப கடுமையான வெயில் தான். ஆமா, வெதர் டெரிவேட்டிவ்ஸ்ங்கிறது மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார். நிச்சயமா. அதாவது இதை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல, ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம முதலீட்டாளர்கள் வந்து இது பெரிய சிறு முதலீட்டாளர்களுக்கு ஆனதே கிடையாது. இது நம்ம தேடி கண்டுபிடிச்சு இதுலதான் முதலீடு செய்யணும்னு ஒத்த கால்ல வந்துட போறாங்க. அதனால பட் இதை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. NCDXல இதை அறிமுகப்படுத்தினாங்க மே 29ஆம் தேதி. அந்த கட்டத்துல இப்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கோடி பெரிய அளவுல வந்து வியாபாரம் நடந்தது. அந்த ஒரு லான்ச்சுங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு 3.5 கோடி அப்படின்னு ஜூன் 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் சைட்வேஸ்ல இருந்தது. இப்ப மீண்டும் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ஏன்னா அது வந்து ரெயின் மும்பை, அதனுடைய அந்த கான்ட்ராக்டினுடைய டெரிவேட்டிவ்ஸ்னுடைய இது பாத்தீங்கன்னா மும்பையில் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவை கணக்கிட்டு அதன் மீது ஒரு டெரிவேட்டிவ் ட்ரேட் அப்படிங்கிறது. மும்பையினுடைய மான்சூன் சீசன் ஆன்செட் தான் இருக்கிறதுனால வந்திருக்குது. அதுல கொஞ்சம் பாப்புலராக ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் கூட பெரிய அளவுல லிக்விடிட்டி எல்லாம் வரல. இன்னும் நீண்ட நெடுந்தொலைவு செல்ல வேண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மான்சூன் டெபிசிட் பார்த்திருப்பீங்க, குஜராத்ல இருந்து பல மாநிலங்கள்ல மான்சூன் டெபிசிட்ங்கிறது ரொம்ப கணிசமாக பாதிக்கக்கூடிய அளவுல இன்றைய தேதியில் இருக்கு. போக எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல தெரியல. பட் அதெல்லாம் அது நமக்கு இப்ப இந்த டாலர், கச்சா எண்ணெய் இந்த மாதிரி பாசிட்டிவ் செய்திகள் இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல நமக்கு இந்த மான்சூன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் செய்தி. இன்ஃபேக்ட் அந்த IMD-னுடைய டேட்டாலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு சந்தை கொஞ்சம் காஷியஸான அப்ரோச்சுக்கு சர்வதேச செய்திகள் போக. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய வீழ்ச்சியோ ஏற்றமோ இன்னைக்கு இல்ல. எல்லாமே 1%க்குள்ளதான் ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது. ஷாங்காய் மட்டும்தான் 1% ஏறி இருந்தது. மற்ற எல்லாமே மிக மிக சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் தான் அப்படின்னு இருந்தது. அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் கூட அப்படித்தான். சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இது இந்த மான்சூன்ங்கிறது அடுத்து நம்ம வரக்கூடிய சில வாரங்கள், ஒரு வாரம் 10 நாள் இல்ல, அடுத்து வரக்கூடிய ஓரிரு மாதங்கள் ரொம்ப கவனமா ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு லெவல்ல நம்ம இருக்கோம். இந்த சூழல்ல வாட்ஸ்அப் மால்வேர் எச்சரிக்கை தேவை அப்படின்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம தெரியாம நம்ம நம்பரை கேட்கறவங்கள்ட்ட தான் கொடுக்குறோம். அப்புறம் கடையில போய் பில் போட கேட்டா கொடுக்கணும் கட்டாயம் இல்லை, ஆனா கொடுத்துடுறோம் சம்டைம்ஸ். அப்புறம் அங்க இருந்து யார்கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்ததுன்னு தெரியல. இப்போ மால்வேர் என்ன சொல்றாங்கன்னா தெரிந்தவர்களிடமிருந்து வரக்கூடிய செய்தியிலேயே இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, அதனால வந்து ரொம்ப கவனமா, நமக்கு தேவையில்லாத ஒரு இதா இருந்தா அந்த லிங்க் தொடாம இருக்குது பெட்டர். இதை வந்து மெய்டி, மத்திய அரசுக்கு வரக்கூடிய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், CERT சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு காஷனரி நோட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல இந்த மால்வேரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க யாரோ உட்காந்து, இத கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சம்மந்தம் இல்லாது தேவையில்லாது எதுவும் வந்ததுன்னா அதை கிளிக் பண்ணாம இருக்கிறது பெட்டர். முடிஞ்சா போன் பண்ணி அவங்களோட பேசிட்டு அது உண்மையா இருந்தால் அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நிறைய வந்து இந்த ட்ரேடிங்ல வந்து வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டால எல்லாம் வந்து லிங்க் அனுப்பிச்சு, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு, இப்படி இவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க, நீங்களும் உள்ள ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது பெண் பேர்லயே ஃபேக்கா நிறைய வந்ததெல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். அது போக இந்த மாதிரி மால்வேர்னா அது உள்ள பூந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை என்ன பர்டிகுலரா எதுல சொல்றாங்கன்னா வந்து இப்போ லேப்டாப்ல, மொபைல் போன்ல இருக்கிறத விட வாட்ஸ்அப் வெப்னு சொல்றது, இந்த வாட்ஸ்அப் வெப் டெஸ்க்டாப் யூசர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அந்த வாட்ஸ்அப். அதுலதான் இது அதிகமாக அதுலதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் மார்க்கெட்டை மாத்த போறது பெரிய நியூஸ் வரப்போகுதுங்களா? 2-3 செய்திகள் இருக்கு அடுத்தடுத்து வர இருக்கு. இன்னைக்கு IIP நம்பர்ஸ் வர இருக்கு. இந்த வாரம் எடுத்துக்கிட்டோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வர இருக்கு. அது போக வார நடுவுல வந்து HSBC PMI பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வர இருக்கு ஜூலை 1ஆம் தேதி. அதே மாதிரி வார கடைசியில் ஜூலை 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா HSBC PMI காம்போசிட், சேவைத்துறை சார்ந்ததும் வரும், இந்த உற்பத்தி துறையை உள்ளடக்கிய காம்போசிட் குறியீடும் வர இருக்கிறது. சோ இது போல நிறைய இருக்கு. பிஸ்கல் டெபிசிட் நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பிஸ்கல் டெபிசிட், இப்ப நிதி பற்றாக்குறை குறித்த தகவல் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாம் இந்த வாரத்துல வர இருக்கு, பொருளாதாரம் சார்ந்தது. அதெல்லாம் வந்து சந்தையினுடைய ஒரு பிராடர் மார்க்கெட்டை வந்து பாதிக்கும். சிறப்புங்க சார். அடுத்து இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெய் தாமஸ் சார்ட்டையும் பேச போறோம், அதையும் கேட்டலாம் சார். நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சிபி சார். இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்?
குட் கொஸ்டின். இது வந்து இந்த வாரம் நமக்கு வந்து ஒரு ஃபுல் ட்ரேடிங் வீக் செவி முக்கியமாக. பட் யூஎஸ் மார்க்கெட்ஸுக்கு வந்து ஒரு கம்ப்ரஸ்ட் வீக். ஏன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து சனிக்கிழமை அன்றைக்கு வருது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட். நாட் தட் இட் இம்பாக்ட்ஸ் அஸ், பட் இது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு. இரண்டாவது, நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டீங்க. நான் வந்து நம்ம பிராட் ரேஞ்ச், ஆக்சுவலா இன்னைக்கு காலை நீங்க கேட்டீங்கன்னா இந்த கேள்வி கொஞ்சம் வேற மாதிரி நான் பதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா 24,000க்கு மேற்பட்ட ஒரு க்ளோஸ் வந்து நமக்கு கடந்த வாரம் நமக்கு இருந்தது. அண்ட் தட் வாஸ் அ வெரி ஃபேவரபிள் அவுட்கம் ஃபார் அஸ். பட் சர்ப்ரைசிங்லி அந்த போர், இது வந்து அந்த போர் நிறுத்தம் நடக்கும், தற்காலிகமாக நிறுத்தப்படும், மறுபடியும் அந்த போர் துவங்கி இருக்கிறது, அட்டாக் வந்திருக்கிறது, இந்த மாதிரி இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி வரும்பொழுது டெஃபினட்டா சந்தைக்கு ஒரு சரிவு. அதன் காரணமாக நம்மளுடைய ரேஞ்ச் வந்து இன்னும் கடந்த வாரத்துடைய ரேஞ்சில நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல வந்திருக்கிறோம். சரி, அதாவது 23,880 இருந்து 24,250. So we are looking at that roughly 500 to 600 point range. So அதுதான் நம்ம இந்த வாரத்துக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். முதலீட்டாளர்கள் எந்த செக்டார்ல அல்லது எந்த ஸ்டாக்ல சார் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த வாரம்? அதாவது அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாரத்துல டிஃபென்சிவ்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டிஃபென்சிவ்ஸ்னா ஃபார்மசூட்டிகல்ஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரி இருக்கிறது ஐ திங்க் வில் பி மோர் ஃபேவரபிள் ரைட் நோ. ஏன்னா அந்த அன்சர்டனிட்டி பெரிய அளவில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால. ஹவவர் ஜென்ரலி மார்க்கெட் ஃபேவரிங். இப்ப எல்லாமே வந்து ரிசல்ட், ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வரக்கூடிய நாட்கள் தான் இனிமேல். ஜூலை முதல் வாரத்துல இருந்து அது வரும். ஸோ டெஃபினெட்லி செக்டரல் சேர்ன் வந்து நடக்கக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ குறிப்பிட்ட செக்டர்ஸ் பிராடா பார்க்காமல் ஐ திங்க் குறிப்பிட்ட பங்குகளை தான் அவங்க கவனிக்க வேண்டும். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி, ஆட்டோ எல்லாம் பெரிய ஒரு வீழ்ச்சி வந்திருக்கிறது, அதை பத்தி நீங்க பேசுவீங்க. பட் அப்கோர்ஸ் வேற ஃபார்மசூட்டிகல்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஏற்றம், பிரைவேட் பேங்க்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு வீழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி பிராட் செக்டரல் பேஸ் வந்து அடுத்த இந்த வாரத்துக்கு நம்ம பார்க்காம ஐ திங்க் பீயிங் அந்த ரிசல்ட்ஸுக்கான உள்ள ப்ரிப்பரேஷன் நம்ம எடுத்துக்கொள்ளுமானால் திங்க் மோர் ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா பாக்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட வியூ. என்னென்ன ஸ்டாக் சார் பார்க்கலாம் ஸ்பெசிபிக்கா? நீங்க கையில வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. ஐ திங்க் தட் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் லெசன். நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸோட பட்டியல்ல அடிப்படையில ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க, டிமாண்ட் பேஸ்டா. இரண்டாவது, நீங்க ரூரல் எக்கானமி சார்ந்த ஸ்டாக்ஸ் வைத்திருந்தால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா ஐஎம்டியோட ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா மான்சூன் வந்து இந்த மாதம் 43% குறைவாக ஆல்ரெடி வந்திருக்க கூடியது அப்படின்றது பேசியிருக்காங்க. ஸோ இந்த எல் நீனோட எஃபெக்ட்னால. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா தண்ணீர் சார்ந்த, வேளாண் சார்ந்த, வெதர் இஸ் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் பைப்ஸ் அண்ட் சோ ஆன், டிராக்டர்ஸ், ரூரல் எக்கானமி சார்ந்து இருக்கக்கூடியது, ரூரல் கன்சம்ஷன் சார்ந்து இருக்கக்கூடியது எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகள், கவனிக்க வேண்டிய ஒரு செக்டர். பட் ரூரல் எக்கானமின்னு ஒரு செக்டர் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு பல செக்டர்லயுமே டிவைடடா இருக்கும் அது. ஸோ அதனால அப்படி இருக்கும்பொழுது தோஸ் ஆர் தி செக்டர்ஸ். அது ஃபர்ஸ்ட் வார்னிங் சைனா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றது நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோன்றது செகண்டரி. பட் இப்போ நமக்கு அன்கண்ட்ரோல்டு ஃபேக்டரா இருக்கக்கூடியது இந்த எல் நீனோ வெதர் சார்ந்த இஷ்யூஸ். அண்ட் அதோடைய இம்பாக்ட் வந்து ஐஎம்டி வந்து டெய்லி அந்த அப்டேட் கொடுக்கும்பொழுது ஐ திங்க் இன்னும் கவனமாக நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த ரூரல் எக்கானமி ஸ்டாக்ஸா இருக்கட்டும், வாட்டர் சார்ந்த ஸ்டாக்ஸா இருக்கட்டும், ஃபர்டிலைசர்ஸ் சார்ந்த ஸ்டாக்ஸா இருக்கட்டும், டிராக்டர்ஸ் அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸ், அந்த ரூரல் ஸ்பென்ஸ், டூ வீலர்ஸா இருக்கலாம், அதே போல செக்டர்ஸ் டெஃபினட்டா நம்ம கவனிக்க வேண்டியது. அதுக்கு கண்டினியூஸா இனிமே அடுத்த இந்த மாதம் முழுவதுமே ஐ திங்க் we have to start focusing on ஜூலை மாதம் முழுவதுமே on the rural economy sectors. சிவி. ஓ, சிறப்புங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கலந்துக்கிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.